உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் 23/8/2024 அன்ற தினம் இன்னைக்கு வாழை திரைப்படம், அதாவது இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வாழை திரைப்படம் எண்ணற்ற திரையரங்குகளில் இந்த படம் ஒளிபரப்பு செய்து அந்த படம் திரைக்கு வந்துள்ளது. இந்த படத்திற்கு மக்கள் அமோக ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் தங்களுடைய வாழ்வியலை அப்படியே தச்சுருவமாக அதை எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வர்ற நபர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ரியலாக உண்மையான சம்பவங்களை இந்த படம் பிரதிபலித்து காமிச்சிருக்கிறாங்க. திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை நேச்சுரலாக அதனுடைய கதாபாத்திரமாகவே எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருடைய உணர்வுபூர்வமாக நடக்கக்கூடிய விஷயமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்வியில் எவ்வளோ அந்த விவசாயத்தில் படும் இன்னல்களையும், மாணவர்கள் கல்வியில் படிக்க செல்வதற்கு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயத்திலிருந்து அந்த கல்வித்துறைகளுக்கு செல்கிறாங்க அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. காமெடியை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது செகண்ட் பார்ட் ரொம்ப அருமையாக இந்த கதை அருமையாக கொடுத்துருக்குறாங்க. ஆகவே மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஐராவத மீடியா சார்பாக அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அதை போல தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் இதை திரு மாரி செல்வராஜ் அவர்கள் சிறப்பான ஒரு படத்தை தயார் பண்ணி கொடுத்ததற்கு மக்கள் மனதில் அதை நல்லா இடம் பிடித்து ஒரு சிறப்பான படமாக கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு விருதும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த படம் அவருடைய நடிப்புக்கு கண்டிப்பாக விருது அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். பரிந்துரையும் செய்வாங்க. கண்டிப்பாக அவர் மேலும் மேலும் சிறப்பான படங்களையும் நல்ல படங்களை எடுத்து ஒரு சிறந்த திரைப்படத்தில் மேலும் மேலும் இன்னும் பல அவார்டுகளை வாங்குவதற்கான ஒரு சூழலை வழிவகுத்து இந்த வாழை திரைப்படத்திற்கு அனைவருமே பேர் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை திரையரங்குகளில் குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏண்டா குடும்பம், தாய் தந்தையர், அவர்களுடைய பிள்ளைகள் படம் இன்னல்கள், அவர்கள் கல்விக்கு செல்வதற்கு கூட எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல்கள் வருது. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப தச்சுருவமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இதில் உண்மை சம்பவமும் இருக்குது. 1999 அந்த வாழை அந்த பழம் அந்த வாழைத்தார்கள் ஏற்றும் போது கூட அந்த உண்மை சம்பவம் அதில் காமிச்சிருக்கிறாங்க. அதை படத்தில் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது ஒவ்வொருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய தற்சுருவமான நிகழ்வுகள் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு பார்த்து இந்த வாழை திரைப்படத்திற்கு நம்ம அமோகமான ஆதரவு கொடுத்து இதை சிறப்பாக ஆதரவு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு சிறப்பாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு சிறப்பான கதைகளுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு சூழல் அனைவருமே ஆதரவு கொடுங்க. வாழை திரைப்படம் அமோகமான வெற்றி வாய்ப்புகளை பெற்று ஒரு விருதையும் பெற வேண்டும் அப்படின்றதை இந்த மக்கள் எண்ண ஓட்டங்களாக பதிவிடுறாங்க. வர்ற ஒவ்வொரு பேருமே படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க அனைவருமே மாரி செல்வராஜ், திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கட்டி பிடிச்சி அந்த பாராட்டக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படங்களை மனதை நெகிழ்வூட்டும் விதமாக இந்த படத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற 100 நாட்களுக்கு மேலே இந்த படம் ஓடி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவார்டும் பெற வேண்டும் என்பதையும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்.